இந்த வீடியோவில் ஒரு தரமான காரை காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். ஹாய், ஆக்டிங் போகலாமா? ஆமாங்க, கிளைண்ட்டு தெசோனியில் தான் கால் பண்ணியிருந்தாங்க. திருநெல்வேலி வரைக்கும் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி ஓட்ட போகிற கார் என்னென்னா இனோவா கிறிஸ்டா 2.4G வேரியண்ட்டு, டீசலு, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான். இப்போது லேட்டஸ்ட்டாக எத்தனை இனோவா வந்தாலும் இந்த இனோவா அடிக்க வண்டியே கிடையாது. ஏன்னா தலைவன் பெர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்துருவாப்பில். ஒரு வழியாக கிளைண்ட்டை மீட் பண்ணி கீயை வாங்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளைண்ட் வந்து நம்மளை ஆஃப்டர்நூன் ஒரு மணிக்காக வர சொல்லியிருந்தாங்க. நானும் கரெக்டாக ஒரு மணி ரேஞ்சில் கிளைண்ட் வீட்டில் ரீச் ஆகிட்டேன். நான் போகையும் கிளைண்ட் கிளம்பியிருந்தாங்க. கிளைண்ட்டை பிக் பண்ணிவிட்டு திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் கரெக்டான டைமில் கொண்டு ட்ராப் பண்ணியாச்சு. அப்புறம் அங்கே இருந்துட்டு கேடிசி நகர் வரைக்கும் போக வேண்டியிருந்தது. நானும் வண்டி எடுத்துகிட்டு நேராக கிளம்பிட்டேன். அங்கே ஒரு கிளைண்ட்டை ட்ராப் பண்ண வேண்டியிருந்தது. அந்த வேலையை முடிச்சுட்டு நேராக ஊருக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது ஆக்டிங் டிரைவர் தேவைன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கிளைண்ட் வந்துட்டு வர்ற வழியில் டீசல் போட்டு வந்தமின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் நயாரா பல்கில் டீசலை போட்டுட்டு கிளம்பியாச்சு. அப்போதாங்க நான் அந்த காரை பார்த்தேன். என்ன காருனா BMW XM. இந்தியாவில் அந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துட்டு 2.5 crore வருதுங்க. அசால்ட்டாக ரோட்டில் மிதந்து போகுதுங்க அந்த காரு. அப்புறம் நானும் ஈவினிங் ஒரு 4:30 போல் தெசோனில் ரீச் ஆகிட்டேன். கிளைண்ட்டுக்கிட்ட காரை கொடுத்துட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எனிவே இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.